ஹாய் guys, வெல்கம் டு ரத்னா ஆந்திரா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்பிக்யூவில் வெஜ் ஆப்ஷனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. அதுதான் பார்பிக்யூ ஸ்வீட் கார்னு. இது நம்மளுக்கு சீசனில் கிடைக்கும் போது இன்னும் ரெகுலராக செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஹேர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து டீ போட்டு குடித்தா கூட உடம்புக்கு நல்லது. அது ஜஸ்ட் டிப்பு நான் சொல்கிறேன். ரெசிபிக்கு வந்ததுன்னா ஜஸ்ட்டு நம்ம கார்ன் ஃபுல்லாக செப்பரேட் பண்ணிவிட்டு பாயிலிங்க்கு வச்சுக்கணும் 5 to 10 minutes. அதிலே கொஞ்சம் ஹாஃப் சால்ட்டு போட்டுட்டு ஆயில் ஹீட்டிங்க்கு வச்சுக்கிட்டு இப்போது நம்ம அந்த பாயில் ஆகி கூல் ஆனதுக்கப்புறம் அதில் கார்ன்ஃப்ளவரு, சில்லி பவுடரு, சால்ட்டு, பெப்பரு இதெல்லாம் ஆட் பண்ணி ஜஸ்ட் டஸ்டிங் பண்ணிக்கலாம். அது நல்லா மேலே கோட் ஆனதுக்கப்புறம் ஹீட்டான ஆயிலில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப மொறுமொறுன்னு கிடையாது, பட் ஸ்டில் அது மேலே இருக்கிற கோட்டிங் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும். அது வரைக்கும் இது நல்லா டஸ்டிங் பண்ணிக்கலாம். மைதா வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால ஒரு ஸ்பூன் மைதா மட்டும் போட்டுக்கிட்டோம். இப்போது பாயிலான கடாயில் போட்டு இது நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேயே கூட பசங்க சாப்பிடுவாங்க விரும்பி. பட் பார்பிக்யூ நேஷன் ரெசிபி வந்து இந்த சாஸிங்கில் தான் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் போட்டு நல்லா ஃபைனாக ஷாப் பண்ண பூண்டு, ஆனியனு, கேப்சிகம் இந்த மூணுமே போட்டு மற்ற சாஸஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கலாம். சாஸஸ் வந்து சோய் சாஸு, பெரி பெரி சாஸு, வெனிகர் அவ்வளோதான் லிக்விட்ஸு. இது அஜ்னமோட்டோ கொஞ்சம் லைட்டாக புளிப்பான டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெரி பெரி சாஸ், சோய் சாஸ், வெனிகர் வந்து 2 to 3 drops. ஏன்னா நம்ம அஜ்னமோட்டோ போட்டதுனால சால்ட்டு கொஞ்சம் புளிப்பு அதுலேருந்து வரும். வெனிகர் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. சோய் சாஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கும். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப ஃபேமஸான பார்பிக்யூ ஸ்டைலு ஸ்வீட் கார்னு. இது எத்தனை பேர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்பிக்யூவில் போனால் சாப்பிடுவீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் நான் பார்பிக்யூ நேஷன் போனதில்லை. அண்ட் நம்ம கிட்ட ஆல்ரெடி 2 to 3 ஸ்வீட் கார்ன் ரெசிபிஸ் இருக்குது, அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹாலிடேஸ் டைமில் கிட்ஸ்க்கு கொஞ்சம் நியூட்ரிஷனாக ஏதாவது கொடுக்கணும், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடணும் எல்லாருமேனா இது ஒரு ஆப்ஷன். Thank you for watching.